ஒரு கருத்து எழுதி போடுவோம். அதில் எழுதி போட்டோம். தன்னம்பிக்கை இல்லாதோர் தம்மை பதிவு செய்து கொள்ளும் சங்கம் அப்படின்னு ஒரு டைட்டில் இது கவிதை எழுதிட்டேன். 4 வரி 2 வரியில் எழுதிட்டு மேலே வேலைவாய்ப்பு மையம்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அதாவது தன்னம்பிக்கை உள்ளவனானு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து 80ஸ்லேயே நான் வந்து அந்த மாதிரி எழுதி போட்டேங்க. 85லேயே நான் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன் நான். ஸோ எனக்கு அது பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லாம் அரசாங்க உத்தியோகம் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சாங்க. ட்ரை பண்ணாங்க. நான் அப்ளை பண்ணவே இல்லை. நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே பதிவு பண்ணல என் நம்பரை. அந்த காலத்தில் அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ இதனால் என்னென்னா ராஜயோகம்னா ராஜாங்கத்தில் தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. என்னோடய தொழில் சார்ந்த ராஜயோகமாக இருக்குது. சரஸ்வதியோட பத்திர யோகம்னு சொல்லக்கூடியது. அதனால் சாஸ்திர ரீதியான தொழிலை நானே பண்ணுறேன். எனக்கு நானே ராஜா, நானே மந்திரி. நான் வேணும்னா உட்காருவேன் ஆஃபீஸில், இல்லைன்னா ஏஞ்சி போயிட்டே இருப்பேன். ஏன் இஷ்டம். எத்தனை மணிக்கு வேணாலும் ஆஃபீஸ்க்கு வருவேன், எத்தனை மணிக்கு வேணாலும் போவேன். விடிய விடிய ஜோசியம் பார்ப்பேன், வரவங்களுக்கெல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து உத்தரவு போடுறதுக்கு இன்னொரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒழிய நம்ம வந்து யாரோட உத்தரவுக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் ராஜயோகத்தோட அடையாளம். நீங்கள் அதை வந்து அரசாங்க உத்தியோகம்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. நீங்களும் நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு சாதகமாக ஜோசியர்களும் சில பேர் தப்பாக சொல்லிடுறாங்க. அதனால் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம்னு நினைக்கிறீங்க நீங்கள். அது ஒன்று ராஜயோகத்துக்கான அர்த்தம் என்ன? அரசாங்க உத்தியோகம்தான் அர்த்தம் கிடையாது. நாமளே நம்மளுடைய இண்டிபெண்ட்டாக வேலை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சுய தொழில் செய்யக்கூடியது, ஆண்டர்பிரினராக இருக்கிறதுன்னு அர்த்தமாக இருக்குது. இது புரிஞ்சுக்கணும். நம்ம சுய தொழிலுக்கு ராஜயோகம் அவசியம். சரிங்களா? அம்பானிக்கு ராஜயோகம், சரவணா ஸ்டோருக்கு ராஜயோகம், போத்தீஸுக்கு ராஜயோகம்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவங்க ஒன்றும் ராஜாங்கத்தில் வேலை செய்யலை, ஆனால் இவங்களுக்கெல்லாம் ராஜயோகம் இருக்குது. அது மாதிரி தான் இதுவும் அர்த்தமாக இருக்குது. மார்வாடிங்களுக்கு எல்லாருக்கும் ராஜயோகங்கள் இருக்குதுங்க. ஏகப்பட்ட பேருக்கு மார்வாடிங்களுக்கு, அநேக பேர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மார்வாடிகளில் 90% பேருக்கு ராஜயோகம் இருக்குது. ஆனால் அவங்க யாருமே அரசாங்கத்தில் வேலை செய்கிறதில்ல. ஆனால் ராஜா மாதிரி வாழுறானுங்க. இதுதான் காரணம். புரியுதா? அப்போ நம்ம புரிதல் தப்பு. நம்ம புரிஞ்சு கொண்ட விதம் தருது. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை புரிய வச்ச ஜோசியருக்கே புரியாமல் இருந்திருக்குது. அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்குது. 2வது, ராஜயோகம் இருக்குது அப்படின்னாக்கா அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அரசாங்கத்தில் வேலை செய்யணுங்க. எனக்கு எந்த இடத்துல இருக்குன்னா தொழில் ஸ்தானத்திலே இருக்கணும், அல்லது 4ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கணுங்க. அப்போ தான் அது கிடைக்கும். புரியுதுங்களா? 10ஆம் இடத்துக்கு வந்து அமலா யோகம்னு ஒரு யோகம். எந்த சுபகிரகம் இருந்தாலும் அது பேர் அமலா யோகம். அதில் 10ஆம் இடத்துல பஞ்சமக புருஷ யோகம்னு ஒன்று இருக்கும். அதில் ஒன்று இருக்கும் ரூச யோகம், சச யோகம், பத்திர யோகம், இந்த மாதிரி ஒரு அம்ச யோகம், மாலவிய யோகம்னு ஒரு 5 யோகம் இருக்குது. இதெல்லாம் பெரிய ராஜயோகம். இது 10ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க